ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என் பொண்ணு ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்படியே என் நெஞ்செல்லாம் வெடிச்சு போகிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொன்னான்னா, அம்மா இந்த வயசை வச்சுக்கிட்டு நீலாம் சாதாரணமாக யூடியூப்பில் வீடியோ போடுற ஆளே இல்லைம்மா, நீ ஹாலிவுட் ரேஞ்சுமா. நானும் அப்படியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் சொல்கிறா, நீ கிங்காங்க்கு தான் டப்பிங் கொடுக்கணும், அதுக்கு தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டா. அவ்வளோதான், என் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் பார்த்துக்கங்க. பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் நம்ம பெற்று விட்டுட்டோமே, ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோக்கும் நீங்கள் என்னோட வாய்ஸை சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான கோல்டுன்றதுனால எப்படியும் இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் சரியாகிறதுக்கு. இன்னைக்கான வீடியோவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அவங்க அக்கா கூட தான் வேற, அப்பா அம்மா யாரும் கிடையாது. அக்கா கல்யாணம் ஆகும்போது 10 வயசு ஹீரோயினுக்கு. என் தங்கச்சும் என் கூட தான் இருப்பா, நீங்க எனக்கு எந்த டவுரியும் கொடுக்க வேண்டாம், என் தங்கச்ச கூடயே வச்சு படிக்க வச்சிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி தான் அக்காக்காரி கல்யாணமே பண்ணிக்கிறா. ஆனா ஹீரோயின் வளர வளர அவளுக்கு 20 வயசு ஆகும் போது ஹீரோயின் மேல அவங்க மாமங்காரனுக்கே வந்து காதல் வந்துடுது. அதாவது நம்ம ஆசைப்படம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியே தான். அதுக்கப்புறம் ஹீரோயின் இவன் கிட்ட இருந்து எஸ்கேப் எப்படி ஆகுறா, அவங்க அக்காவை எப்படி காப்பாத்துறா, ஹீரோ வந்து எந்த அளவுக்கு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றான்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடிய அந்த ஹைப் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படின்னா உங்களோட புண்ணியத்தில் எனக்கு இன்னும் ஒரு 4-5 பேருக்கு இந்த வீடியோ சஜஷன் ஆகும். ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் குளிச்சுக்கிட்டு இருக்கா. அவ வெளியில வந்து பார்க்குற நேரம் அவங்க மாமகார அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக பார்த்தா இன்னைக்கு இவன் வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். அதனால தான் ஹீரோயினும் கொஞ்சம் ரிலாக்ஸாக குளிச்சுட்டு இருந்துட்டு இப்போதான் வெளியிலேயே வரா. இவன் வரான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா ட்ரெஸ்ஸையாவது எடுத்துகிட்டு போயிருப்போமே அப்படின்னு சொல்லி அவள் பதட்டமாக நின்றுட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து கூடியே வளர்ந்துருந்தாலும் ஒருத்தனோட பார்வை மாறுறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அந்த மாதிரி ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது, இவன் நம்மளை தப்பா பாக்குறான் அப்படின்றது. எங்க அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால உங்க அக்கா வந்துட்டு அவங்க கூட அங்க இருந்து அவங்கள பாத்துக்கிறா. எனக்கு இன்னைக்கு வந்து நைட் ஷிஃப்ட் இருக்க வேண்டியது, பட் ஆனால் வேலை இல்லைன்னு சொல்லி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு இப்போ அக்காவும் இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவன் மேலே ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட ரூமுக்கு போக ட்ரை பண்ணுறா. அப்போ உடனே இவன் என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சிட்டு, இன்னைக்கு நைட்டு நீ எனக்கு கம்பெனி கூட உங்கள் அக்கா தான் இல்லையே, எதுக்காக பயந்து தள்ளி போகிற, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரியெல்லாம் இன்னொரு வாட்டி விளையாடாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிடுறா. இவ வந்துட்டு அவன் விளையாட்டுக்கு சொல்ற மாதிரி ரியாக்ட் பண்றாளே தவிர ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. அவன் ஆமா ஆமா சும்மா தான் விளையாடின அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிடுறான். இவளோட பேரு வந்து ஜோயா. இவ யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அவ என்ன சொல்றான்னா, எல்லாம் உன் தப்பு தான், இப்போ வரைக்கும் உனக்கு 20-21 வயசு ஆக போகுது, ஆனா கன்ஃபார்மா நீ ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட இல்லாம இருக்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், அதனாலதான் இது எல்லாமே. நீ ஃபர்ஸ்ட் யாருன்னா லவ் பண்ணு அப்படின்னும் போது ஹீரோயின் எனக்கு அந்த அளவு டேலண்ட் எல்லாம் இல்லை, பெருசா எவனும் என்கிட்டயும் வந்து ப்ரப்போஸ் பண்ணல அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, நான் பிளைண்ட் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு அவ ஃப்ரெண்டு சொல்றா. நாளைக்கு கண்டிப்பா போய் நீ பாரு, நீ ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்க அப்படின்னு தெரிஞ்சாதான் கொஞ்சமாச்சும் உன் மாமக்காரன் அடங்குவான் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினும் மறுநாளே வந்து என்ன பண்றா அப்படின்னா, அவளோட பிளைண்ட் டேட்டை பார்க்கறதுக்காக காஃபி ஷாப்புக்கு போறா. இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேர் வந்து ஃபோ. இவன் வந்து ஒரு பெரிய சிஇஓ. அங்க உட்காந்துட்டு இருக்கதை பார்த்த உடனே ஹீரோயினை தான் போய் பேசுறா. ஏன்னா வேற யாருமே அங்க காஃபி ஷாப்ல இல்ல. ஜோயாவோட பேரை சொல்லி, உங்களை தானே நான் வந்துட்டு இன்னைக்கு மீட் பண்றதா இருந்தது, ஜோயா சொல்லி தானே நீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது ஹீரோவோ ஆமா அப்படின்னு சொல்றான். என்னடா இது, இவர் நம்மளை விட ரொம்ப பெரியவரா இருப்பாரா, பாக்குறதுக்கு கொஞ்சம் வயசானவர் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கொஞ்சம் யோசிக்கிறா. இருந்தாலும் ஹீரோ வந்து அவளுக்கு யோசிக்கிறதுக்கு டைமே கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறான். உங்களுக்கு என்ன வயசு ஆகுது அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது எனக்கு 21 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்பதான் நான் காலேஜ் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுவும் ஒரு பெரிய நல்ல கம்பெனில எனக்கு வந்துட்டு வேலை கிடைச்சிருக்கு இன்டர்ன்ஷிப்ல அப்படின்னும் போது, எந்த கம்பெனி அப்படின்னு கேட்கறான். பார்த்தா ஹீரோவோட கம்பெனியை தான் சொல்றா. ஆனா அதுல நான் தான் சிஇஓ அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல மாட்டான். உடனே டக்குன்னு இவனே என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஏன்னா எங்கள் வீட்டில் பயங்கர ப்ரெஷர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சி அவளை டேட் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது, அதனால ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணம் பண்ணிக்கலாம்
அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். என்னது கல்யாணமா? ஐயோ இவன் என்னடா எடுத்த உடனே வந்துட்டு கல்யாணத்தை பற்றி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி இவளுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இல்லை நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஒருத்தரை பற்றி ஒருத்தர் ஒன்றும் தெரியல, அதனால தான் கொஞ்சம் எனக்கு யோசனையாக இருக்குது, எனக்கு கொஞ்சோண்டு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறா. சரி ஓகே, ஆனால் எதாக இருந்தாலும் சீக்கிரமாக கொஞ்சம் சொல்லு, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அவனோட நம்பர் எழுதி கொடுக்குறான். ஹீரோயினும் வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு அந்த கார்டை வச்சு பார்த்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கா. இவன் இவ்வளோ அர்ஜென்ட் படுறானே, எப்படி இவனை பற்றி எதுவுமே தெரியாதேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க மாமங்கார வந்து கதவை தட்டுறான். கொஞ்சம் கதவை தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக தயங்கிக்கிட்டே இருந்ததுக்கு அப்புறமா இவளும் போய் கதவை திறக்கிறா. ஒரு டீயை வாங்கிட்டு வந்து அங்கே வச்சுட்டு டக்குன்னு இவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கட்டி பிடிக்கிறான். நான் வந்துட்டு 10 வருஷமாக உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் எப்போ நீ இந்த அளவுக்கு வளர்ந்த அப்படின்னு எனக்கு தெரியல, நீ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறான். ஹீரோயினும் தயவு செஞ்சு என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு கத்துறா. உங்களுக்கு கொஞ்சம் கூட கேவலமா இல்லையா? நான் 10 வயசுலேருந்து உங்கள் கூடயே இருக்கேன், என்கிட்ட இப்படி நடந்துக்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆனால் இப்போ உனக்கு 10 வயசு இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறான். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க, எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவா, அவள் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லும் போது அவங்க அக்காவோட குரல் கேட்குது. அவங்க அக்கா அங்கே வந்துட்டா போல. உடனே இவன் வாயை பற்றி என்ன சொல்கிறான்னா, மரியாதையாக இருந்துக்கோ, அவகிட்ட நடந்ததை பற்றி ஏதாவது சொல்லணும்னு ட்ரை பண்ணினா உனக்கே நல்லாவே தெரியும் அவள் எந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. திடீர்னு மாடியிலேருந்து குதிச்சு சேர்த்துட்டானா என்ன பண்ணுவ, உனக்கு இருக்கதா ஒருத்தி தானே அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவங்களோட பேரு காயு, இவங்க தான் நம்ம ஹீரோயினோட அக்கா. அவங்க வந்த உடனே இவன் என்ன சொல்கிறானா, என்ன பண்ணுறது பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, டீ எடுத்துகிட்டு வந்து குடிமான்னு சொன்னால் எதுக்கு என் ரூம்க்கெல்லாம் வரீங்க அப்படின்னு கேட்குறா. எதிர்த்து பேசுகிறா அப்படின்னும் போது அவங்க உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் மேலே அவங்களுக்கு பயங்கர நம்பிக்கை. என்னங்க நீங்கள் இன்னும் 10 வயசு குழந்தை கிடையாது, அவளுக்கு 20 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா அவளுக்கே கல்யாணம் நடக்கும், புருஷன் வருவான், நீங்கள் இன்னமும் அவளை குழந்தை மாதிரியே நினச்சி பழகுனீங்கன்னா எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க, இதுக்கப்புறமாவது பார்த்து பழகுங்க அப்படின்னு சொல்லும் போது கரெக்டு தான், இல்லை இனிமேல் நானும் பார்த்துக்கிறேன் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு கண்டவனுக்கெல்லாம் வந்துட்டு இவளை கொடுக்க மாட்டேன், நானே நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், அவெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா கூட்டிகிட்டு வந்து நானே லைஃப்லாம் கூட இவளை வச்சு பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. நீ மட்டும் என் அக்கா புருஷனா இல்லைன்னா இந்நேரம் உன்னை கொண்டு இருப்பேன்டா அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. இதுக்கு மேலே ஹீரோயின் கொஞ்சமும் யோசிக்கிற மாதிரி இல்லை. உடனே ஹீரோக்கு கால் பண்ணுறா. என்னன்னாலும் பரவாயில்ல, இன்னைக்கே நான் உங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவ்வளோதான், ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். இது உடனே நான் வரேன், நீ எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீட்டிங் எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்புறான். என்னது கல்யாணமா, அதுவும் இன்னைக்கே வா அப்படின்னு சொல்லி அங்கே மீட்டிங்கில் இருக்க எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. போன உடனே 2 பேரும் அவங்க ஐடி கார்டை கொடுக்குறாங்க, கல்யாணத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அப்போதான் ஹீரோயின் வந்துட்டு அந்த கார்டை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்த பிறகுதான் ஹீரோவோட பேரே வேறையா இருக்கு. அவ பேரையே கேட்கல. ஐயோ, நான் தப்பான ஆளை பார்த்து தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிட்டேன், நம்ம ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது இவரே கிடையாது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிடுறா. நீங்க ஜோயாவோட ஃப்ரெண்டு இல்லையா, நீங்க ஜோயா அனுப்பின ஆள் இல்லையா, ஐயோ நான் மாற்றி இவங்களை தெரியாத தனமா கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ நக்கலா, இப்பதான் உனக்கு இது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் பிளான் பண்ணி தான் பண்ணிட்டான் போல. இவனுக்கு பார்த்த உடனே ஹீரோயினை பிடிச்சிருச்சு. என்ன நீங்கள் சொல்கிறீங்க, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. என்னது, நீயும் பிளைண்ட் டேட்டுக்கு வந்த, நானும் பிளைண்ட் டேட்டுக்கு வந்தேன், அவ்வளோதானே, சிம்பிள், உனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கு என்ன பிடிச்சிருந்தது எனக்கும் உன்னை பிடிச்சிருந்தது, அவ்வளோதான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அது மட்டும் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் ஒரு 10 வயசு வித்தியாசம் இருக்கு, அதனால கொஞ்சம் எனக்காக நீங்கள் டிவோர்ஸ் மட்டும் அப்ளை பண்ண முடியுமா, இபிஏ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறா. அங்கே இருக்கிற ரெஜிஸ்ட்ராரே அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. நான் தான் ஆல்ரெடி உனக்கு சொன்னேனே, எனக்கு கல்யாணம் பண்ணணுன்றது ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு, அதனால முடியவே முடியாது, அதுவும் நான் டிவோர்ஸ் பண்ணேன் அப்படின்னா இதுக்கப்புறம் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 30 வயசுக்கு மேலே எனக்கு எந்த பொண்ணு டக்குன்னு கிடைப்பா, அது மட்டும் இல்லாமல் அப்படியே பண்ணனாலும் அது செகண்ட் மேரேஜாக தானே ஆகிடும், ஸோ கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை பாரு, டிவோர்ஸ் பற்றியெல்லாம் யோசிக்காத, என்னோட அட்ரஸை உனக்கு அனுப்பி வைக்கிறேன், மறக்காமல் நைட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறான். அட பாவி கிழவா, உனக்கு ரொம்ப தாண்டா திமிரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறா. கால் பண்ண உடனே ஃப்ரெண்டு கண்ணா பின்னான்னு திட்டுறா. காதில் கேட்க முடியாத அளவு கெட்ட வார்த்தையில் திட்டுறா. ஏண்டி இப்படி திட்டுற அப்படின்னு கேட்கும் போது தான், அடி பாவி, அவன் என்னோட மாமாடி, என்னோட சொந்த தாய் மாமா, அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறா. என்னது உன் மாமாவா அப்படின்னு சொல்லி இவ கேட்கும் போது தான், ஆமாண்டி, அவனே சரியான சிடுமுஞ்சி, அவன் எந்த பொண்ணுக்குட்டியும் பெருசாக சந்தோஷமாக பேசக்கூட மாட்டான். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா,
அவனை ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போயிட்டா, அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவ்வளோ நாளும் கல்யாணம் பண்ணிக்காம. அதனால தான் அவன் இப்போதைக்கு டெம்பரவரியாக உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு அப்படியா, அப்படின்னா பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணு வந்த உடனே அவன் வந்து என்னை விட்டுருவான்னு நினைக்கிறேன். எனக்கும் இப்போ தேவை வந்துட்டு ஒரு கல்யாணம், ஒரு சேஃப்டி, அதனால ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. ஆனால் உன்னோட மாமா கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறா. அடி பாவி பைத்தியக்காரி அப்படின்னு ஃப்ரெண்டு திட்டிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அக்கா மாமியார் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி இவ பேசும்போது, 10 வருஷமா நீயும் உங்கள் அக்காவும் எங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு என் பிள்ளையோட காசெல்லாம் அழிக்கிறீங்க தின்னு அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் பார்ட் டைம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், நான் வந்துட்டு இனிமேல் வீட்டுக்கு என்ன செலவோ அது காசெல்லாம் கொடுத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் அவங்க விடுற மாதிரி தெரியல. நான் உனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டேன், இத்தனைக்கும் வந்து என் கசினோட பையன் தான், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப கலையாக அழகாக இருப்பான், நல்ல வேலையில் இருக்கான், 42 வயசு ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு 3 குழந்தைங்க இருக்கு, 2 வாட்டி டிவோர்ஸ் ஆயிருக்கு. ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு 6 லட்சம் ரூபாய் வரதட்சணை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்கள் அக்காவும் மாமாவும் வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க இல்லையா, அந்த லோன் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, அதை வந்து இந்த காசை வச்சு அடைச்சிடலான்னு இருக்கேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன அப்படின்னா உங்கள் அக்காவுக்கு தான் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு அடி பாவி அப்படின்னு நினைப்பு. இல்லை ஆண்டி, உங்களோட நல்லெண்ணெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் நான் என்ன பண்ணுறது, மன்னிச்சுக்கோங்க, ஆல்ரெடி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னும் போது, என்னது பாய் ஃப்ரெண்டா, உனக்கு என்ன வயசு ஆகுது, பாய் ஃப்ரெண்ட் வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோயின், இந்த வயசில் கல்யாணமே பண்ணிக்கலான்றப்ப பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறது ஒன்றும் குற்றம் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறா. போச்சு மான மரியாதை எல்லாம் போச்சு, அவங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்ல போறேன், என் பேச்சை மீறவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப அக்காவும் தங்கச்சும் சேர்ந்துக்கிட்டு என் மானத்தை வாங்குறீங்க அப்படின்னு மூக்க சிந்திக்கிட்டே அந்த கேள்வி அங்கிருந்து எழுந்து போறா. அதோட வீட்டுக்கு வந்த அக்கா நேரா ஹீரோயின் கிட்ட வந்து, என்னடி பண்ண அவங்கள, அவங்க வந்து ஹார்ட் அட்டாக்னு ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க, என்னத்துக்கு அவங்கள எதனா சொல்லி கஷ்டப்படுத்திட்டியா அப்படி இப்படின்னு இவங்க என்னன்னே புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை விட 22 வயசு பெரிய ஆளு, சரி அதை கூட விட ஆல்ரெடி 2 வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு, 3 குழந்தைங்க இருக்கு, அந்த ஆளு என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க, நான் எதுக்காக இதெல்லாம் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவ கோவப்படுறா. அக்கா காரிக்கு எந்த சைடு பேசுறதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் ஃப்ரீயா விடுக்கா, இவ்வளோ நாள் உங்க கூட நான் இருந்துட்டேன், ஆனா இதுக்கு மேலே நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் இப்போ அடல்ட் ஆயிட்டேன், ஸோ நானே எனக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்துப்பேன், நான் என்னோட ஃப்ரெண்டு கூட போய் தங்க போறேன் அப்படின்னு சொல்றா. கல்யாணம் பண்ணதை இன்னும் அக்கா கிட்ட அவ சொல்லலை, ஆனா அக்கா சரியான பைத்தியமா இருக்கும் போல, நீ ஏமா இப்படி பண்ற, நம்ம 2 பேருக்கும் அவங்க வாழ்க்கை கொடுத்துருக்காங்க, உன்னை படிக்க வச்சிருக்காங்க, எல்லாம் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க, அவங்க நமக்கு கெட்டுதலா பண்ணுவாங்க, கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கினே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு அப்படியே தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. சாரிக்கா, என்னை மன்னிச்சிடு, எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன், நான் வெளியில போய் தங்க போறேன், நீயும் இப்படி பேசுவேன்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் கிளம்பிடுறா. வீட்டுக்கு வந்த புருஷன் வந்த உடனே அப்படியே சுத்தி தங்கச்சிக்காரி எங்க இருக்கா அப்படின்னு தான் தேடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட அக்கா அப்பதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவ கோவப்பட்டு வீட்டை விட்டு போயிட்டா உங்க அம்மா இப்படி எல்லாம் சொன்னதுனால அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், இவரோட வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி, என்னது வீட்டை விட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றான். அதோட நேரம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட வீட்டுக்கு வந்துடுறா. பரவாயில்லையே, நம்ம ஃப்ரெண்டோட மாமா இவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்காரு, செம்ம சூப்பரா இருக்கே, என்ன வேலை செய்வாரா இருக்கும் அப்படின்னு இப்பதான் யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ ரொம்பவும் லேட்டா தான் வீட்டுக்கு வரான். வந்து பார்க்கும்போது ஹீரோயின் வந்து அப்படியே சோஃபாலேயே உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட போயிட்டு அவ உண்மையாவே தூங்குறாளா அப்படின்னு சொல்லி பாக்குறான். அப்போ உடனே பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்துடுறா. சாரி அங்கிள், நான் வந்துட்டு அப்படியே டயர்ட்ல கொஞ்சம் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாளா. அவ்வளவுதான். ஹீரோ, ஐயோ என்னது அங்கிளா, நான் உனக்கு அங்கிள் இல்லம்மா, உன்னோட ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் அங்கிள், நீ வந்து என்ன அங்கிள்னு எல்லாம் கூப்பிடக்கூடாது, நீ வேணும்னா என்ன ஹனின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்றான். என்னதான் இருந்தாலும் ஜோயாக்கும் எனக்கும் நீங்க அங்கிள் மாதிரி தானே, அவளுக்கும் எனக்கும் ஒரே வயசு தான் அப்படின்னு சொல்லும் போது, என்னது ஒரே வயசா இருந்தா ஒரே முறை மாறாதான் என்ன, நீ வந்து என்னோட ஒய்ஃபு, ரொம்ப இந்த குறும்பு வேலையெல்லாம் பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்னு கண்ணத்தை பிடிச்சி கிள்றான். ஐயோ இந்த அங்கிள் சேட்டை தாங்க முடியலையே அப்படின்னு யோசிக்கிறா. எனக்கு டயர்டா இருக்கு, நான் எந்த ரூம்ல தூங்கணும்னு சொன்னீங்கன்னா நான் போய் கொஞ்ச நேரம் படுப்பேன் அப்படின்னு சொல்றா. என்னது எந்த ரூமா, நம்ம 2 பேரும் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், குறிப்பா நான் வந்துட்டு தனித்தனி ரூம்ல தூங்குறதுக்காக எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு ஒரு ஒய்ஃப் வேணும்னு தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஸோ நம்ம 2 பேருமே ஒரே ரூம்ல தான் தூங்கணும்
போகணும் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ இந்த கொலவெறி பிடிச்சவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோமோ, நம்ம என்னடா பண்ணுறது, கரடிக்கு பயந்து சிங்கத்தோட வாயிலேயே தலையை விட்ட மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி பயப்படுறா. உடனே இவனுமே புரிஞ்சுக்கிறான் அவன் ரொம்ப பயப்படுறா போலன்னு சொல்லிட்டு, இதை பாரு இந்த ரூம் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு தான். ஸோ நீ வந்து இங்கே உன்னோட இஷ்டம் போல் நீ எங்கே வேணாலும் இருந்துக்கலாம், எங்கே வேணாலும் தூங்கலாம், உன்னோட ட்ரெஸ்ஸுங்களை எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நான் என் அக்கா வீட்டில் என்னோட பாக்ஸ்லேயே தான் வச்சுப்பேன், அப்படி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதை பார் இந்த வீட்டுக்கே நீ தான் முதலாளி, அதனால இங்கே இருக்க எல்லாமே உன்னோடது தான் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு நமக்குன்னு ஒரு வீடா அப்படின்னு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. ஹீரோ நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு போன உடனே மாமகார கால் பண்ணுறான். எங்கே போயிருக்க, ஏன் இப்போ வரைக்கும் வரல, நைட்டாவது வந்துடுவேன் அப்படின்னு நினச்சேன், நைட்டுமே வரல, நைட்டெல்லாம் வெளியில் தங்குறியே, நீ எல்லாம் எப்படிப்பட்ட பொண்ணா இருப்ப அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். உடனே அக்கா காரி வாங்கி சென்டிமெண்ட்டாக பேசுகிறா. இதை பாருடா தங்கம், அக்கா பண்ணதுக்கு அக்கா கூட மன்னிப்பு கேட்குறேன், ஆனால் வெளியிலலாம் தங்காத, தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துரு, எல்லாரும் தப்பா நினைப்பாங்க மாமா சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்றா. மறுபடியும் மாமங்காரன் பிடுங்கி நீ எங்க இருக்க மரியாதையா சொல்லு அப்படின்னும் போது, நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கேன், ஆனா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், இனிமே நான் உங்க வீட்டில் தங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே இவன், உனக்கு பொய் சொல்ல கூட தெரியல, இது வரைக்கும் நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், உனக்கு பாய் ஃப்ரெண்டாலாம் இதுவே இல்லை, பொய் சொல்லாத, மரியாதையா வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்றான். கரெக்டா ஹீரோ வந்து ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிடுறானா, அவ்வளவுதான் இவனுக்கு காதுல விழுந்துடுது. அதை கேட்ட உடனே யார் கூட இருக்க, எப்படி அங்க வந்துட்டு ஒரு ஆம்பளை குரல் கேக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். ஹீரோயின் உடனே போனை கட் பண்ணிடுறா. இந்த அக்கா சரியான பைத்தியமா இருக்கும் போல, என்ன ஆச்சுங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, இது பாருமா அவ யார் கூடயோ இருக்கா, அது யாருன்னு எனக்கு தெரியல, பக்கத்துல ஒரு ஆம்பளை குரல் கேட்டுச்சு, நாளைக்கு கண்டிப்பா அவ ஃப்ரெண்டோட வீட்டுக்கே நான் போய் செக் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் குளிச்சுட்டு வந்து ஹேர் ட்ரையரை எடுக்கிறாளா, ஆனா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அதை எடுத்து வச்சுக்கிட்டு, நான் தான் உனக்கு ட்ரை பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இது வரைக்கும் யாரையும் டேட் பண்ணதே இல்லை, அவளுக்கு இது எல்லாமே புதுசா இருக்கு. ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி டேட் பண்ணியிருக்கான். இருந்தாலும் ஹீரோயின் ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோயின் ரொம்பவுமே பதட்டமா இருக்கான்றது ஹீரோக்கு நல்லாவே புரியுது. உடனே அவன் என்ன சொல்றானா, இது பாரு பயப்படாம ரிலாக்ஸா போய் தூங்கு, நான் உன் பெர்மிஷன் இல்லாம நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். விடு ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து பெட்ரூம்க்கு ஓடிடுறா. ஆனா ஹீரோ, இன்னைக்கு நம்ம பெட்ரூம்ல தூங்க வேண்டாம், நம்ம இங்கேயே இருந்துடலாம், அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவன் ஹால்லயே படுத்துறான். மறுநாள் காலையிலேயே மாமங்காரன் கரெக்டா அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துடுறான். ஏன் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட மொபைலை இவன் ஹேக் பண்ணியிருக்கான். அவளோட மொபைலில் ஏதோ ஒரு ட்ராக்கரை போட்டு வச்சிருக்கான் போல. இந்த வீட்டில் அவள் வந்து எப்படி இருக்கா, இது ரொம்ப லக்ஸரியஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஹீரோ வந்த உடனே யார் நீங்கள், உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் பேரை சொல்லி கேட்குறான். அவங்களுக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் அவளோட மாமா அக்கா புருஷன், அவளை கொஞ்சம் அனுப்புங்க, நீங்கள் யார் அப்படின்னு இவன் கேட்குறான். வந்து அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது கரெக்டாக ஹீரோயின் வந்து வாயை மூடிட்டு சொல்லாத அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டுறா. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்த உடனேயே வந்து, என்ன அங்கு காலையில் எங்கே வந்திருக்கீங்க, இதுதான் என்னோட வீடு அப்படி இப்படின்னு போய் சொல்றா. உன் வீடா, இது உன்னோட வீடு இல்லையே அப்படின்னும் போது, இல்ல என் அங்கிளோட வீடு, அவர் ஃபாரின் போயிருக்காரு, அதனாலதான் நாங்க 2 பேரும் இங்க தங்கி இருக்கோம் அப்படின்னும் போது, அப்பனா உள்ள பேசின ஆம்பளை குரல் யாருது அப்படின்னு கேக்குறான். அதுவா, அது எங்க வீட்டு வேலைக்காரரு, ரொம்ப வயசானவர் அப்படின்னு சொல்றா. இப்போதைக்கு அவ இங்க இருக்கட்டும், அவங்க அக்கா ரொம்ப பயப்படுறா, திரும்பவும் நான் வந்து அப்பப்ப அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அப்பனா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாருக்கும் நீ சொல்லலையா அப்படின்னு சொல்லி இப்பதான் ஹீரோ கேக்குறான். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏன்னா என்னை விட 10 வயசு நீங்க பெரியவர், வீட்டில் ஒத்துக்கிறது எப்படி என்ன ஏதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்றா. இப்பதான் ஃப்ரெண்டுக்காரி உள்ளேயே வரா. வந்த உடனே ஹீரோ, நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேக்குறான். நான் என்ன பண்றது, என்னோட புது ஆன்ட்டியை நான் பார்க்க வேண்டாமா, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் மாமா, நீ வந்து சின்ன பொண்ணு இப்படி ஏமாத்தி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ண பாத்தியா, அது கொஞ்சம் கூட சரியில்லை, அவளை ஃபியூச்சர்ல எதனா புள்ளி பண்ண கண்டிப்பா நானே உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியல அப்படின்னும் போது, இப்படி எல்லாம் பேசாதடி, சைலண்டா இரு அப்படின்னு சொல்றா ஹீரோயின். ஆனா அதுக்குள்ளேயே காண்டான ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா மண்டை மேலே ஒண்ணு வைக்கிறான். உனக்கெல்லாம் வாய் மட்டும்தான் இருக்கு, வேற எதுக்கும் நீ லாக்கிப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டுறான். அவனுக்கு செம கோவம், ஏன்னா மறுபடியும் பொண்டாட்டி எதிர்க்க இவ என்ன இவ்வளவு டேமேஜ் பண்றாளே அப்படின்னு. அப்பதான் இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு மாமாக்கும் மாமியாருக்கும் வந்துட்டு கண்டிப்பா தெரியவே கூடாது, இவர் கொஞ்சம் பணக்காரருன்னு. அது மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உன்கிட்ட அவங்க பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உன்னை நிம்மதியா வாழவே விட மாட்டாங்க, அதை யூஸ் பண்ணி உங்க அக்காவையும் டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றா.
ஹீரோக்கு கொஞ்சம் என்னடா அப்படின்னு குழப்பமா இருக்கு. இருந்தாலும் ஹீரோ என்ன சொல்லாம நம்மளா குறுக்கில் பூந்து எதுவும் கேட்கக்கூடாது, அது நாகரிகமா இருக்காது, அவளா சொல்லும் போது சொல்லட்டும் அப்படின்னு வெயிட் பண்றான். ஹீரோயினும் ஃப்ரெண்டும் 2 பேருமே வந்து ஷாப்பிங் போறாங்க. ஏன்னா ஹீரோயின் இப்பதான் புதுசா வேலையில ஜாயின் பண்ண போறா இல்லையா, அதுக்காக கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்றா. பார்த்தா இந்த பொம்பளை பொறுக்கி எங்கேயும் ட்ராக் பண்ணிக்கிட்டு வந்துடுறான். ஹீரோயின் இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் வந்து பாக்குற பார்வையே சரியில்லை, ரொம்ப அழகா இருக்க, சான்ஸே இல்லை, வீட்டில் இருக்கும் போது நீ இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணவே இல்லை, உனக்கு எவ்வளோ ஆனாலும் சரி, எத்தனை ட்ரெஸ் வேணும்னாலும் சொல்லி நான் வாங்கி தரேன், மாமா உனக்காக வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு பேசுகிறான். ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு நல்லாவே புரியுது இவன் சரியான பொம்பளை பொறுக்கிடு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் கிளம்புறேன் அப்படின்றா ஹீரோயின். உடனே இவன் கையை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டான். மரியாதையா வீட்டுக்கு என் கூட வா அப்படின்னு சொல்றான். அட என்ன மாமா நீங்க இப்படி பண்றீங்க, அவ அடல்ட் ஆயிட்டா, அவளுக்கு 19 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, அவ எங்க இருக்கணும், என்ன பண்ணணும், எங்க போகணும், என்ன பண்ணக்கூடாது, யாரு கூட இருக்கக்கூடாதுன்றது எல்லாமே அவளுக்கு தெரியும். அவளுக்கு அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமையும் இருக்கு. தயவு செஞ்சு நீங்க அவளை தொல்லை பண்ணாம நீங்க போனீங்கன்னா இவளை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், அவ என் கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றா. அவனால அதுக்கு மேல இவ எதிர்க்க ஃபோர்ஸ் பண்ண முடியல. உடனே பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் செம ஷாக்கு. அப்பதான் என்ன சொல்றான் அப்படின்னா, இப்பதான் வந்து ஃப்ரெண்டுக்காரி இவ ட்ரெஸ் போட்டுட்டு வந்து காமிச்ச எல்லாத்தையும் வந்து ஹீரோக்கு போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கா போல. அதை பார்த்த உடனே ஹீரோ கிளம்பி வந்துட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட போயிட்டு வேக வேகமா இது பாருங்களேன், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க வந்துட்டு எனக்கு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்றா. அடியே நான் உன் புருஷன், நான் எதுக்கு உன் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நடிக்கணும், நான் உன் புருஷன்னே சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் இல்ல இப்போதைக்கு கல்யாணம் ஆனது தெரிய வேணாம், முதல்ல நான் என் அக்கா கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றா. உடனே நேரா கூட்டிட்டு போயிட்டு இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. மாமங்காரனுக்கு பார்க்கும் போதே கடுப்பா இருக்கு. எதுக்காக இவன் பின்னாடி எல்லாம் நீ சுத்திக்கிட்டு இருக்க, அவனுக்கும் உனக்கும் வயசு வித்தியாசம் இருக்கும், அது மட்டும் இல்லாம இவன் என்ன வேலை பாக்குறான் அப்படி இப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்கறான். நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் பத்தி இவ கவலைப்படணும், நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க, அவளை நல்லபடியா பாத்துக்கிற அளவுக்கு எனக்கு சம்பாதியம் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா ஹீரோயினோட கண்ணத்தை பிடிச்சி எதுக்காக நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க, கொஞ்சம் சரி, யாரும் ஒன்னும் பண்ணிட முடியாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். மாமங்காரனுக்கு அடி வயிறுல இருந்து மண்டம் முடி வரைக்கும் எரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஹீரோக்கு ஃபோன் கால் வருதுன்னு சொல்லி கிளம்பி போயிடுறான். உடனே மாமங்காரன் வந்துட்டு பொண்டாட்டிக்கு கால் பண்ணிட்டு உன் தங்கச்சி எவனோ ஒருத்தனை டேட் பண்றேன்னு சொல்றா, ஊர் பேர் கூட தெரியாது, அது மட்டும் இல்லாம அவன் எந்த குடும்பத்தை சேர்ந்தவன், என்ன வேலையில இருக்கான் அப்படின்னு எதுவுமே தெரியல, பாக்கிறதுக்கு பொறுக்கி மாதிரி இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவனை வர்ணிக்கிற மாதிரி ஹீரோவை வர்ணிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோயினை அவங்க அக்கா ஃபோன் பண்ணி வர வச்சிடறாங்க. நைட்டு என்ன பார்க்கவான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. எதுக்காக இங்க வெயிட் பண்றோம், என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. ஒன்றும் இல்லை, என் மாமியார் கிட்ட நீ வந்து சாரி சொல்லணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவ கோவமா எழுந்து போகலாம் அப்படின்னு பாக்குறா. உடனே இவங்க போக விடாம பிடிச்சிக்கிட்டு இது பாரு, இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்லை, உனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, குழந்தை ஹாஸ்டல்ல படிக்கிறான், அவனோட படிப்பு செலவு அது இதுன்னு எல்லாத்தையும் நான் பார்க்கணும், நீ இப்படி அவங்க மேல கோவமா இருந்தீங்கன்னா அவங்க அந்த கோவத்தை எல்லாத்தையுமே வந்து என் மேலேயும் குழந்தை மேலேயும் தான் காட்டுவாங்க, தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா அந்த கேள்வி என்ன பண்ணிருக்க அப்படின்னு பார்த்தா பிளைண்ட் டேட்டுக்கு அந்த ஆளை வர சொல்லிடுச்சு. ஹீரோயின் அப்படியே திரும்பி அக்கா ஒரு லுக்கு விடுறா. அக்கா தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றா. ஹீரோயினால என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த ஆளு உடனே எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு அவன் ரொம்ப ஆர்வமா இருக்கான். மாமங்காரன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா இது பாரு, இப்ப கூட நீ என்னோட டேர்ம்ஸ்கெல்லாம் எனக்கு ஒத்து போறேன்னு சொல்லு, உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அப்படியே சைலண்டா இருக்கா. இந்த ஹோட்டல்ல தான் நான் இருக்கேன், என்ன வந்து பிக்கப் பண்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புறா. இங்க எல்லாரும் டின்னர் முடிச்சுட்டு கிளம்பும் போது இந்த பொம்பளை என்ன சொல்றா அப்படின்னா இது பேர் பொண்ணுங்கன்னா அப்படி இப்படிதான் பண்ணுவாங்க, நீ தான் வந்து அவளை எல்லாத்துக்கும் சம்மதிக்க வைக்கணும், இன்னைக்கு நைட்டு அவளை எப்படியாவது கூட்டிட்டு போயிட்டு நைட்டு ஒன்னா ஸ்டே பண்ணிடு அப்படின்னு சொல்லும் போது ஆல்ரெடி எனக்கு 2 கல்யாணம் ஆயிடுச்சு, 3 பசங்க இருக்கு, இருந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்றது தப்பா இருக்காதா, ஆனா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஓகே தான் எல்லாம் அப்படின்னு சொல்றான் வெக்கமே இல்லாம. இப்போவும் நான் கடைசியா உன்கிட்ட கேக்குறேன், நீ நான் சொல்ற எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறியா இல்ல இந்த கிழவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லி மாமங்காரன் கேக்குறான். ஹீரோயின் பதிலே சொல்லல அப்படின்னு உடனே கார்ல இடம் இல்ல, அதனால நீ என்ன பண்றேன்னா அவர் கூட கார்ல வந்துரு அப்படின்னு மாமங்காரன் சொல்றான். அவ்வளவுதான், நம்ம வேலை ஈஸியா போச்சு அப்படின்னு மாமியார் வேக வேகமா போகுது. இவன் இருடி, நீ இதெல்லாம் அனுபவிச்சுன்னா தானே என் பக்கம் வருவ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின் நான் வரமாட்டேன்றாளா. இவன் உடனே ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து அப்படியெல்லாம் என்னால உன்னை விட்டுற
விட்டுற முடியாது, அவங்க எல்லாம் உன்னை என்கிட்ட தான் விட்டுருக்காங்க, இன்னைக்கு நைட்டு நீ என் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றான். வேகமா காரை எடுத்துட்டு வந்து ஹீரோ அந்த இடத்துல நிறுத்துறான். ஹீரோவை பார்த்த உடனே தான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா ஆகுது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். ஹீரோயினுக்கு எதையுமே சொல்ல முடியல, அவ பதட்டத்திலேயே நின்றுட்டு இருக்கா. கார்ல உட்காந்து ஹீரோயின் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. இப்பயாவது இதுக்கு மேலேயாவது என்கிட்ட நீ எதனா சொல்லணும்னு நினைக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். மாமங்காரன் தப்பா நடந்துக்கிறான்ற விஷயத்தை தவிர மத்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்றா. அதாவது மாமியார் வந்து காசுக்காக ஃபோர்ஸ் பண்ணி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்ற எல்லா விஷயத்தையும் சொல்றா. நீ இன்னும் எதுக்காக நமக்கு கல்யாணம் ஆன விஷயத்த உங்க அக்கா கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். அதுக்கு உடனே அவ எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றா. ஏன் நான் நல்லா இல்லையா, உனக்கு செட் ஆக மாட்டேன்னு தோணுதா அப்படின்னு கேக்குறான். இல்ல நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்க, இருந்தாலுமே வந்துட்டு நமக்குள்ள ஒரு 10 வயசு ஏஜ் கேப் இருக்கு இல்லையா, அதனாலதான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. ஏம்மா இதுக்கு மேல நீ வாய் திறந்து எதுவுமே பேசாத, ஆனா டிவோர்ஸ்ன்றத மட்டும் கனவுல கூட நினைச்சு பார்க்காத அப்படின்னு சொல்றான். இங்க விட்டுட்டு வந்துட்டான். இருந்தாலும் இவன் மனசுக்குள்ள ஐயோ அந்த கிழமை வந்துட்டு ஹீரோயினை கரெக்ட் பண்ணிட்டு இருப்பானா, அவங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லி மைண்டுக்குள்ள பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தாதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் அவனை உட்கார வச்சுட்டு இருக்காங்க. மாமியார் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து செம்ம கத்திக்கிட்டு இருக்கு. ஹீரோயினை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்ப ஹீரோ என்ன பண்றான்னா குறுக்கால வந்து அந்த அடியை அவன் வாங்கிக்கிறான். அப்பதான் அக்காக்காரி வந்து முறையா கொஞ்சமா கோவப்படுறா. அது எப்படி என் தங்கச்சி கிட்ட அதுக்குள்ளேயே அவன் தப்பா நடந்துக்குவான் அப்படின்னு கேட்கும் போது ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க, ஏன் இவ தானே கல்யாணம் பண்ணிக்க போறா அதனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பொம்பளை சொல்றா. ஃபர்ஸ்ட் கேஸ வாபஸ் வாங்க சொல்லு, அவனை வெளியில விட சொல்லு, இல்ல அப்படின்னா என் பிள்ளைக்கு நான் வேற ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அக்காக்காரி பயங்கரமா கதறி அழறா. ஹீரோயின் என்ன பண்றானா எந்த பதிலுமே சொல்லாம சைலண்டா போய் மாமியாரோட காலை ஓங்கி ஹீல்ஸாலேயே ஒரு மிதிச்சிட்டு வா இங்க இருந்து ஓடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்றா. 2 பேருமே தலை தெறிக்க சிரிச்சுக்கிட்டே ஸ்டேஷன்ல இருந்து வெளியில ஓடி வராங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ், நீங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னும் போது அப்பனா நீ வந்துட்டு அதை எப்படி காம்பன்சேட் பண்ண போற அப்படின்னு ஹீரோ கேட்குறான். உங்ககிட்ட எல்லாம் இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் போது இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேருமே ஒரே பெட்ல தான் தூங்க போறோம், நீ ஏன் கூட தான் தூங்கணும் வா அப்படின்னு சொல்லி தரன்னு இழுத்துட்டு போறான். எங்க மாமியார்காரி அவனை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காடே, கொஞ்சம் கூட பொறுமையா இருக்க மாட்டியாடா, அவளை சமாதானப்படுத்தி எங்கன்னா கூட்டிட்டு போய் எதனா பண்ண வேண்டியது தானே, வாசல்லையே ஹோட்டல் வாசல்லையேவா பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே வந்துட்டு ஆமா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். இப்ப பாரு அவங்க அக்காக்காரி 1 கோடி ரூபாய் கேக்குறா. 1 கோடி ரூபாய்க்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி இவ போய் சொல்றா. இவன் என்ன பண்றானா 1 கோடி முடியாது 20 லட்சம் என்ன தரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கும் அவ சரி அப்படின்னு ஒத்துக்கிறா. அவளை போய் சொல்லி காசை ஏத்தி இறக்கி எப்படியோ வந்து இவனை ஒத்துக்க வச்சுட்டா. ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. தைரியமா தூங்க, நான் உன்னை தொட கூட மாட்டேன், பயப்படாத அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா விடாம இவன் மேல கையை போட்டு தூங்குறா. அடிப்பாவி இவ சும்மா இருக்க மாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. எடுத்து இருக்கமா கட்டி பிடிச்சிக்கிறான். இதுக்கு மேலேயாவது கையை வச்சுக்கிட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ஹீரோயினை பாக்கிறதுக்காக அக்காவும் அக்கா புருஷனும் வந்திருக்காங்க. இங்க எதுக்குக்கா வந்திருக்க அப்படின்னும் போது அக்கா இன்னைக்குதான் நீ ஃபர்ஸ்ட் டைமா வேலைக்கு போற இல்லையாமா, அதனாலதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். அது மட்டும் இல்லாம நம்ம அப்பாவோட வீடு இருக்குல்ல, அதுல டாக்குமெண்ட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, அந்த டாக்குமெண்ட் எல்லாம் சரி பண்ணணும், அதுக்காக உன்னோட கை நாட்டு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. டக்குனு இவங்களே லிப்ஸ்டிக் எடுக்கிறாங்க, அவ கையில தடவுறாங்க. அந்த கையை எடுத்துட்டு போய் அவங்களே ஒரு மடிச்ச பேப்பர்ல கை நாட்டம் வச்சிடறாங்க. அக்கா நான் அதை படிக்கவே இல்லைக்கா, ஒரு நிமிஷங்கிறா. அக்கா மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற, நான் என்ன பண்ணிட போகிறேன் அப்படின்னும் போது இவளுக்கு எதுவுமே சொல்ல முடியல, சைலண்ட்டாக இருக்கா. ஹீரோயின் இன்னைக்கு தான் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கா. அன்னைக்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை தேடி போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு யார்கிட்டயே 20 லட்சம் வாங்கியிருக்கீங்க, அதை திருப்பியே கொடுக்கல, மோசடி பண்ணிட்டீங்க, அதனால அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காருன்னும் போது ஐயோ நீங்க தப்பான ஆளை பார்த்துருக்கீங்க, நான் அது கிடையாது அப்படின்னு சொல்றா. எதா இருந்தாலும் நீங்க ஸ்டேஷனுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்பதான் அக்காக்காரி வந்துட்டு ஐயோ என்ன மன்னிச்சிடுறா தங்கம், இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படி இப்படின்னு சொல்லி கதை மேல கதை விட்டுட்டு இருக்கா. இவளுக்கு பயங்கரமா கோபம் வருது. அவங்க என் குழந்தையோட படிப்புக்கு தரேன்னு தான் சொன்னாங்க, ஆனா அவங்க இந்த மாதிரி உன்னை போலி கேஸ் போட்டு ஜெயில தள்ளுற அளவுக்கு துணிவாங்கன்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க.
அக்காக்காரி என்ன பண்றான்னு போலீஸ் கிட்ட போயிட்டு நான் தான் தப்பா இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்தி என் தங்கச்சி கிட்ட சைன் வாங்கினேன் அப்படி சொல்லலான்னு போறா. உடனே புருஷங்காரன் வாயை மூடிடுறான். பைத்தியம் மாதிரி பண்ணாத, என்னையும் புள்ளையும் விட்டுட்டு நீ என்ன பண்ண போற, ஜெயில போய் உட்காந்துக்க போறியா அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். ஆபீஸ்ல தானே இந்த விஷயம் நடந்தது, அதனால ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுது. உடனே ஹீரோயினுக்காக அவனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறான். ஹீரோவை பார்த்த உடனே செம ஷாக்கு இவளுக்கு. எப்படி நம்ம சொல்லவே இல்லையே, எப்படி இவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னு யோசிக்கிறா. அங்க இருக்க பெரிய போலீஸ் ஆபீசருக்கு ஹீரோவை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த பொண்ணுக்காக நீயே வந்திருக்கியா, இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்கும் போது இவ என்னோட ஒய்ஃப்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இவன் ஏன் வந்து நம்மள ஒய்ஃப்னு இன்ட்ரடியூஸ் பண்றான், இவன் தான் வேற ஒரு பொண்ணு லவ் பண்றானே அப்படின்னு யோசிக்கிறா. இங்க வீட்டுல வந்துட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அக்காக்காரி, என் தங்கச்சி எதுக்காக இப்படி மாட்டி விட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும் போது மாமியார் கொஞ்சமும் மதிக்கிற மாதிரி இல்ல. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, கொடுத்த கேஸ அவன் உடனே வாபஸ் வாங்கிடுவான் அப்படின்னு சொல்றா அசால்ட்டா. அக்காக்காரி சண்டை போட்டுட்டு அங்க இருந்து கோவமா போயிடுறா. அப்ப உடனே வந்துட்டு அம்மாக்காரி என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, டே தம்பி, உன் பொண்டாட்டி கொஞ்சமும் சரியில்லை, நம்மள அவ கோத்து விட்டுட்டானா நான் தான் ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிடும். எனக்கு நல்லாவே தெரியும், சின்ன வயசுல இருந்தே உன் மச்சிஞ்சி மேல உனக்கு ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி மேலேயே பழிய போட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உன்னோட குழந்தை தனியா நிற்கும் இல்லையா, அதுக்காகவே வந்து நீ போய் சொல்லி ஏமாத்தி உன் மச்சிஞ்சியை கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ சந்தோஷமா இருக்கலாம், நீ என்ஜாய் பண்ணலாம். அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா உன் பொண்டாட்டி கிட்ட பேசி அவளை வந்துட்டு இந்த பழியை ஏத்துக்கிட்டு தங்கச்சிக்காக ஜெயிலுக்கு போக சொல்லு அப்படின்னு சொல்லுறா. இதை எல்லாத்தையும் வந்துட்டு கேட்டுட்டு இந்த ஹீரோயின் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு இதுக்காக தான் இவ தனியா வந்து இந்த அளவுக்கு அவசரமா கல்யாணம் பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுறா போல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனா எதுவுமே பண்ணாம ஹீரோவா அங்க இருந்து ஹீரோயின் கூட்டிட்டு போயிடுறா. வாங்க இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமங்காரனுக்கு பயங்கர சந்தோஷம். அவன் கூடயே இருக்க வரைக்கும் இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். இங்க ஸ்டேஷனுக்கு வந்த உடனே மறுபடியும் புருஷங்காரன் ஒரு ஆக்ட போடுறான். உன் தங்கச்சிக்கு பதில் உன்னையும் உன் தங்கச்சியும் காப்பாத்துறதுக்கு நான் ஜெயிலுக்கு போறேன், ஏன்னா எங்க அம்மா வயசானவங்க, அவங்கள அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி சீனை போடுறான். என் புள்ள ஜெயிலுக்கு போனானா நம்ம எல்லாரும் என்ன ஆகும், தயவு செஞ்சு கொஞ்சம் யோசித்து பாரு, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையோட படிப்பு என்ன ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லி மாமியார்காரி சீன் எல்லாம் போடுறா. உடனே கடைசியில ஹீரோயினோட அக்கா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, என் தங்கச்சிக்கு பதில் நானே ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிடுறா. சாகுற வர ஆனாலும் செல்லும் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேமா அப்படின்னு சொல்லி புருஷங்காரன் அப்படியே சீனை போட்டு கட்டி பிடிச்சி அப்படியே வந்துட்டு பாசத்தை பொங்கு பொங்குன்னு பொங்க வைக்கிறான். அவ்வளவு சீன் எல்லாம் இங்க இல்ல, போக வேண்டியவங்க தான் ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்க வரா. எடுத்த வீடியோவை காமிச்ச உடனேயே வந்துட்டு மாமியார்கார் என்ன பண்றான்னா போனை பிடுங்கி தூக்கி போட்டு உடச்சி மிதின்னு மிதிச்சிடறா. ஸ்டேஷன் முழுக்கவும் சிசிடிவி கேமரா இருக்கு, நீங்க வந்து ஆதாரத்தையும் அழிச்சிருக்கீங்க, அந்த கேஸும் உங்க மேல விழும், அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வேற நிறையவே காப்பி நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றா ஹீரோ. இதை எல்லாத்தையும் வந்துட்டு ஓரமா நின்று பார்த்துட்டு வர போலீஸ்கார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு போங்கன்னு அம்மாவையும் பிள்ளையும் சொல்லிடுறாரு. அக்காக்காரி வந்து ரொம்ப நம்பிக்கையா இருந்தா இல்லையா, அவ மனசு உடைஞ்சு போயிருக்கா. இப்போதைக்கு என்னால எதுவுமே பேச முடியாது, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இப்பதான் வந்து லூசின்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவ தான் நம்ம ஹீரோவோட எக்ஸ். இவ வேற யாரும் இல்ல, இந்த போலீஸ்காரர் இருக்காரு இல்லையா, அவரோட பொண்ணுதான். ஃப்ரெண்டுக்காரி ஆல்ரெடி பேரெல்லாம் சொல்லியிருப்பா, அதனால அவளுக்கு நல்லாவே தெரியுது இதுதான் ஹீரோவோட எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவகிட்ட ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் என்னோட ஒய்ஃப்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றான். என்னடா இவன் பொசுக்குன்னு ஒய்ஃப்னு சொல்லி அப்படின்ற மாதிரி பாக்குறா. வா இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோயின் என்ன நினைக்கிறானா, அவளை வெறுப்பேத்த தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறா. அவன் நல்ல பையன், நீ தான் அவனோட வாழ்க்கையும் கெடுத்துட்ட, உன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்ட, ஆனா இதுக்கப்புறம் அவன் நல்லா தான் இருப்பான். ஆனால் என்ன சொல்கிறது, நீ இங்கே போகணும் அங்கே போகணும் ஊரை சுற்றணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நினச்சியே தவிர உன்னை நேசித்தவனை உன்னால் வந்து சந்தோஷமாக வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அப்பா, இப்போவும் வந்துட்டு அவன் என்னை வெறுப்பேற்ற தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், அவனால் என்னை மறக்கவே முடியாது, கண்டிப்பாக அவனுக்கு நல்லாவே தெரியும் நான் இப்போ வருவேன்னு சொல்லி அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே செட்டப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரிக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. வந்துட்டாளா அப்பனா இதோட உன் கதை அந்த வீட்டில் முடிஞ்சிரும், இன்னும் கொஞ்சம் நல்ல மாமாவே வந்து உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு இப்போ கொஞ்சம் சோகமாக இருக்கு. கரெக்டாக அதே நேரத்துக்கு ஹீரோ உள்ள வரான். ஹீரோ வர்றதை பார்த்த உடனே ஹீரோயின் ஃபோனை கட் பண்ணிடுறா. வந்தவன் டக்குன்னு என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் டக்குன்னு தடுத்துடுறா. அவன் மனசுக்குள்ளே என்னன்னா,
இவன் தான் அவளை லவ் பண்ணுறான், ஆனால் இவன் ஏன் என்ன கிஸ் பண்ணதுக்கு வரான் அப்படின்னு சொல்லி இவளுக்கு கோவம். ஹீரோ மனசுக்குள்ளேயும் ஒரு வேளை அவளுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கவே இல்லை போல, இன்னும் அவளை நான் இம்ப்ரெஸ் பண்ணலை போல, அதனால தான் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறா அப்படின்னு இவன் ஃபீல் பண்ணுறான். சரி ஓகே விடு, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, நான் வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டேன், நம்ம கொஞ்சம் பேசலாமா, எனக்கு வந்துட்டு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஜென்ரேஷன் உனக்கும் எனக்கும் ஒரு 10 வயசு வித்தியாசம் இருக்குது, அதனால உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் போது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறா. இல்லை உங்கள் ஜென்ரேஷனில் ரொமான்ஸ்னா என்ன, நீங்கள் எப்படி வந்து டேட் பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக ஹீரோ கேட்குறான். அப்போ ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறான்னா, ஒரு வேளை அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இவன் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான் போல அப்படின்னு நினைக்கிறா. இவளும் பரவாயில்ல சரி ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொரியன் ட்ராமாவில் வரும் இல்லையா, டேட் போகிறோன்னு சொல்லிட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க் போவாங்க, சைக்கிளில் போவாங்க, அதுக்கப்புறம் காஃபி ஷாப்பில் ஒன்றா உட்காந்து கையை பிடிச்சிக்கிட்டு காஃபி குடிப்பாங்க, இது எல்லாத்தையும் சொல்கிறா. ஓ இதெல்லாம் தான் உங்கள் ஊரில் டேட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிக்கிறான். இப்போ தான் புரியுது இவன் ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எதையுமே வந்து நான் பண்ணவே இல்லை, அதனால தான். சரி ஓகேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ சோஃபாலேயே படுத்து தூங்கிடுறான். அப்போ பார்த்தா ஹீரோவோட மொபைல் அடிக்குது. உடனே இவளும் ஏதோ அன்னோன் நம்பர்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறா. பார்த்தா லூசி தான் கால் பண்ணுறா. கால் பண்ணிவிட்டு இன்னமும் நீ என் நினப்பில் தான் இருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், நீ என்ன தான் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் என்ன வந்து வெறுப்பேற்றத்துக்கு தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், கரெக்டாக நான் வந்து ஊருக்கு வரேன்னு தெரிஞ்சு நீ இப்போ கல்யாணம் பண்ணியிருக்க, இது எல்லாமே என்ன வெறுப்பேற்றத்துக்கு தான், உண்மையை சொல்கிறேன், நான் இன்னமும் ஒன்று தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு அவள் பாட்டுட்டு ஹீரோயினாலும் சொல்கிறதுக்குள்ளேயே பேசிடுறா. ஹீரோயின் எதுவுமே தப்பாக சொல்லலை. அவர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ காலையில் பேசுங்க, அவர் தூங்கிட்டாரு அப்படின்னும் போது உடனே அவளுக்கு கோவம் வந்துடுது. இஷ்டத்துக்கு நீ வந்துட்டு அவரோட ஃபோனை அட்டன் பண்ணுவியா, உனக்கெல்லாம் அறிவில்லை, நீ எல்லாம் படிக்கல, உனக்கெல்லாம் மேனஸ் இல்லை அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்துறா. ஹீரோயின் உடனே நான் அவரோட பொண்டாட்டி, அவரோட ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு சொல்கிறா. அதுக்கு இன்னும் இவ கோவப்பட்டுட்டு, பொண்டாட்டினா நீ வெறும் பேருக்கு தான் அவனுக்கு பொண்டாட்டி, மற்றபடி அவன் என்னதான் லவ் பண்ணுறான் உனக்கு அது தெரியுமா, முதல்ல மரியாதையாக நடந்துக்க கற்றுக்கோ, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு கிளம்பு இங்கேருந்து, எங்களோட வாழ்க்கையை எங்களை வாழ விடு அப்படின்னும் போது இதெல்லாம் நீங்களும் நானும் பேச வேண்டியதில்லை, அவர் அதை பற்றி என்கிட்ட சொல்லட்டும், அதுக்கப்புறம் அதுக்கான முடிவை நான் எடுத்துக்கிறேன், அது வரைக்கும் நான் தான் அவரோட பொண்டாட்டி அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறா. அதோட மறுநாள் காலையில் ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு கேட்குறான், நைட்டு லூசி கால் பண்ணாளா அப்படின்னும் போது ஆமாம் கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு உடனே நீ ஏன் என்கிட்ட சொல்லலை இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி இவன் கோவப்படுறான். இல்லை அது வந்து என்ன ஆச்சுன்னா அப்படின்னு அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளேயே இவன் என்ன பண்ணுறான்னா வெடுக்குன்னு கோவமாக இருந்து கிளம்பிடுறானா. இவளுக்கு ஐயோ என்னடா ஆச்சு, நம்ம எதனா தப்பு பண்ணிட்டோமா, இவர் ஏன் இதுக்கு மேலே என் மேலே இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லி பயப்படுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறம் இங்கே இருக்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை அசிங்கப்படுத்துகிறாங்க. எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீ ஜாயின் பண்ணுறதுக்காக வந்த, யாரையோ பணம் மோசடி பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்க, உனக்கு இங்கே வேலை கிடையாது அப்படின்னும் போது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வந்து பாஸே சொல்லட்டும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. பாஸ் எல்லாம் வந்து உன்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாருன்னு நீ நினைக்கிறியா, கண்டிப்பாக அந்த அளவுக்கெல்லாம் ஒரு சீனும் இங்கே நடக்காது, மரியாதையே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு எல்லாரும் பிரச்சனை பண்ணுறாங்க. அதுவும் இந்த பாப் கட்டிங் இருக்கா இல்லையா, இவ தான் வந்துட்டு மேனேஜரு, இவ வந்துட்டு ஹீரோயினை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அதுக்குள்ளே கேவலப்படுத்துகிறா. ஹீரோயின் கேட்குறா, நீங்கள் என்ன ஒரே ஒரு நாள் தான் பார்த்தீங்க, எதுக்காக இவ்வளோ வன்மத்தை கக்குறீங்க அப்படின்னும் போது, இதை பார் ஒரே ஒரு நாள் பார்த்தாலும் 1000 நாள் பார்த்தாலும் ஒருத்தவங்க கேரக்டரை ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிருவேன், நீ தப்பானவ தான் அப்படின்னு சொல்றா. இன்னும் இங்க நின்னுக்கிட்டே இருக்க வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி ஒரு தள்ளுறா. பார்த்தா ஹீரோயினோட காலு நல்லாவே இடிச்சு ஸ்லிப் ஆயிடுது. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அவசரமா போனான் இல்லையா, எங்க போயிருக்கான் அப்படின்னு பார்த்தா லூசியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். அவ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பெட்ல உட்காந்துக்கிட்டு கட்டி பிடிச்சி கதறா. நல்ல வேலை நீ இப்போவாவது வந்தியே, நேற்று நைட்டு நான் எத்தனை வாட்டி உனக்கு கால் பண்ண தெரியுமா, இத்தனைக்கும் உன்னோட பொண்டாட்டி அட்டன் பண்ணிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா, நான் நைட்டு மாட்டிக்கிட்டேன், ஒரு கிளப்புக்கு போயிருந்தேன், என்னை 4 பேர் சேர்ந்து ரேப் பண்ணிட்டாங்க, நான் உனக்கு ஹெல்ப் கேட்க தான் கால் பண்ணேன், ஆனால் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நான் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு அவள் உன்கிட்ட சொல்லாமலே கட் பண்ணிட்டா அப்படின்னு போய் சொல்கிறா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அவள் கையை பிடிச்சி அவளை நவுத்தி விட்டுட்டு, எதா இருந்தாலும் நான் உங்கள் 2 பேரையும் வச்சு தான் கேட்க முடியும், அவள் எதுக்காக அப்படி பண்ணியிருப்பா அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியல, நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் நான் அவளை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ
நான் சொல்றது நீ நம்பலையா அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. நீ இப்ப கூட அவளுக்காக பேசுற, ஆனா அவ இப்ப வந்தவ. நீயும் நானும் 10 வருஷமா ஒன்னாவே இருந்தோம், ஆனா நீ கொஞ்சம் கூட என்ன நம்பலல அப்படின்னு சொல்லிட்டு அழுது டிராமா கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வெளியில போறான். ஹீரோ வெளில போன உடனே இப்ப புதுசா ஒரு ஆளை காட்டுறாங்க. இவன் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட தம்பி. அவன் வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். இவ வந்துட்டு அவன்கிட்ட என்ன போய் சொன்னாலும் அதே போய் இவன்கிட்டயும் சொல்றா. என்னது அண்ணன் நீ சொன்னதை நம்பலையா, பொண்டாட்டியை தான் நம்புறானா? என்னால இதை ஏத்துக்கவே முடியல, எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படி இப்படின்னு இவன் டென்ஷன் ஆகுறான். அதுக்குள்ளேயே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளுக்கு காலில் அடிபட்டுருச்சு இல்லையா, அதனால இவ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரா. ஆனால் இவளுக்கு நடந்த எந்த விஷயமும் தெரியாது. ஃப்ரெண்டு கிட்ட லூசியோட நம்பரை வாங்கிட்டு இவ ஃபோன் பண்ணி பேசுகிறா. என்ன நடந்தது, நேற்று நைட்டு நீ வந்து எனக்கு கால் பண்ணி பேசிட்டு வச்சுட்ட, எதுக்காக வந்துட்டு அவர் இன்னைக்கு கோவமாக கிளம்புனாரு அப்படின்னும் போது பக்கத்தில் தம்பிக்காரன் இருக்கான்ல, அதனால மறுபடியும் இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நான் நைட்டு பூரா 4 பேர்கிட்ட அவஸ்தைப்பட்டேன், இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நீ எதுக்காக எனக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான விஷயத்த பண்ண அப்படி இப்படின்னு கத்துறா. கரெக்டா அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா வெளியில வந்துட்டு செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணிட்டு என்ன நடந்தது நேற்று நைட்டு, லூசிக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்து ஹீரோவோட வாய்ஸை கேட்ட உடனே இவன் ஏன் இங்க இருக்கான் அப்படின்னு பாக்குறா. டக்குன்னு உடனே ஹீரோ வந்து ரூம்குள்ள போறானா, அதை பார்த்த உடனே ஹீரோயினும் பின்னாடியே வரா. நான் எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் பேசுறேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்த உடனே என்ன ஆச்சு, இங்க எதுக்காக நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப ஹீரோயின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினைக்கிறா. நேற்று நைட்டு நீங்க கால் பண்ணீங்க, நான் அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்ல வரா. ஆனா அவ சொல்ல விட்டுடுவாளா? ஆமா அதுதான், நான் கத்தும் போது கதறும் போது அப்படியே போனை கட் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்ன ஆச்சு, நீ எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க, நான் இங்க இருக்கேன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவ வந்துட்டு கையில செருப்பை வச்சுக்கிட்டு நிக்கிறத பார்த்த உடனே முதல்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காலை பாக்குறான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் லூசிக்கு எப்படி வயிறு எரியும், செமையா வயிற்றுச்சலோட பார்த்துக்கிட்டு இருக்கா ஹீரோ பண்றதெல்லாம். என்னதான் இருந்தாலும் ஹீரோ கோவப்பட்ட மாதிரி தானே காலையில கிளம்பி வந்தான். அதனால ஹீரோயின் வந்து நான் கிளம்புறேன், நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா என்னால சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோவும் என்ன பண்றானா அவ கோச்சிக்கிட்டு போறான்னு அவ பின்னாடி போறானே தவிர இவளை பார்க்கவே இல்லை. இவளுக்கு செம்ம கடுப்பு. அது எப்படி நீ அவ பின்னாடி போவ, எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கா அவ அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. நேர போன ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா டக்குன்னு ஹீரோயினை தூக்கிடுறான். ஹீரோயின் ஒன்னும் தேவையில்லை விடு, நான் போறேன், எனக்கு நடக்க தெரியும் அப்படி இப்படின்னு சொல்றா. வாயை மூடிட்டு சைலண்டா வா அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு என்னை கீழே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி இறங்கிடுறா. அப்பதான் ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறான். உண்மைதான், நேற்று நைட்டு ஃபோன் கால் வந்தது, நானும் அட்டன் பண்ணேன், ஆனால் யாரும் அங்கே இல்லை, இவங்களும் வந்துட்டு கத்தி கதறெல்லாம் இல்லை, ரொம்ப சாதாரணமாக தான் என்கிட்ட பேசினாங்க, ஆனால் நீங்கள் கூட என்னை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. இது பாரு, நான் உன்னை நம்பாமலாம் கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்கேன், நான் உனக்காக பேசலை அப்படின்னு எல்லாம் நீ நினைக்காத அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் இவளுக்காக பேசலல்ல, அதனால இவ ஃபீல் பண்ணுறா. அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட அக்கா அங்கே வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இவ என்ன ஆச்சு, இங்க எதுக்கு இருக்க அப்படின்னு சொல்லும் போது நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு கேக்குறா. நீங்க பேசினதுக்கு அப்புறமா நீ வெளியில வா, நான் கார்ல வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் தான் அக்கா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா என்ன, அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு, தயவு செஞ்சு அவர்கிட்ட சண்டைலாம் போடாத அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன ஆர்கியூமெண்ட் தான், எப்பயும் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்றா. உடனே அக்காக்காரி என்ன சொல்றானா, எனக்கு இதை சொல்லவே கஷ்டமா இருக்கு, எனக்கு எல்லாமே புரியுது, இருந்தாலும் இப்போதைக்கு வேற வழியே இல்லை, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், எப்படியாவது என் மாமியாரையும் என் புருஷனையும் வெளியில கொண்டு வந்துரு, நீ கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிடு, ஏன்னா நான் இப்போ மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அவர் எல்லாமே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, 2 குழந்தைங்கள பார்த்துக்க முடியாது, இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாளா. ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பார்க்குறா, நீ படிச்சிருக்க, வேலைக்கு போ, குழந்தைங்கள பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாலும் அக்காக்காரி புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. ஹீரோயின் கார்ல வந்து உட்கார்ந்த உடனேயே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். அப்போ தயங்கிக்கிட்டே ஹீரோயின் வந்து எங்கள் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறா, எப்படியாவது கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ கவலையப்படாத, நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் உன் கூட இருப்பேன், அதே மாதிரி நீ பயப்படவும் தேவையில்ல, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி தான் நம்ம விஷயத்தை பற்றியும் உனக்கு வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்த நான் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணேன், இந்த கல்யாணத்தை பாதியில் முடிக்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டுலாம் நான் இந்த கல்யாணத்தை பண்ணலை,
லைஃப் லாங் நம்ம 2 பேரும் நார்மலான ஒரு கப்பல் போல வாழணுன்ற ஆசையில தான் பண்ணேன். இப்பவுமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் சரி எனக்கு கொஞ்சோண்டு டைம் கூட அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினுமே இப்போதைக்கு சமாதானம் ஆன மாதிரி தான் இருக்கா. அப்புறம் பார்த்தா பாதியிலேயே காரை நிறுத்துறான். என்னன்னா சைக்கிள் அரேஞ்ச் பண்ணிட்டான் போல. ஹீரோ ஃபுல்லா டேட்டிங் மூட்ல இருக்கான். இப்போ வா சைக்கிள்ல ரவுண்ட்ஸ் போகணும்னு நீ தானே ஆசைப்பட்ட, அதுக்காக தான் நான் சைக்கிள்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கூப்பிடுறான். அப்பதான் ஹீரோயின் அப்ப நமக்காக தான் இதெல்லாம் இவன் கேட்டானா அப்படின்னு யோசிக்கிறா. இந்த பாப்கட் மேனேஜர் இருக்கா இல்லையா, அவளுக்கு நம்ம ஹீரோ தான் புது சிஇஓன்றது தெரியாது. இவன் என்ன பண்றானா யாரு கூடயும் சைக்கிள்ல போறா. இவளுக்கு ஆம்பளைங்களை ஏமாத்துறது தான் வேலையாவே இருக்கு. இவன் யாரோ வந்துட்டு ஒன்னும் வேலைக்கு ஆகாதவன் போல இவன் வெறும் சைக்கிள் தான் வச்சுட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு நினைச்சு அதையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறா. ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு காலில் மருந்தெல்லாம் போட்டு விடுறான். ஆஃபீஸில் என்ன நடந்தது அப்படின்றதையும் ஹீரோயின் சொல்கிறாளா. சாரி இனிமே நான் வந்துட்டு உனக்கு எதுவுமே ஆகாமல் கூடியே இருந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவும் சரி ரொமான்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் மூடில் போகும்போது சாரி இன்னைக்கு என்னால் முடியாது, இன்னைக்கு கரெக்டான நாள் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. சரி எவ்வளோ நாள் தான் நீயும் ஓடுறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருசாக யோசிக்கல. மறுநாள் காலையில் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போய் பார்க்குறா. பார்த்தா மாமங்காரன் அங்கே இருக்கான். அவனை பார்த்த உடனே இவளுக்கு செம பயம் வந்துடுது. என்னடி செல்லம் ஆச்சரியமா பாக்குற, நீ இங்க ஆபீஸ்ல வேலை செய்யும் போது நான் எங்கேயோ எப்படி இருப்பேன், அதனாலதான் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் இங்க வேலை வாங்கிட்டு நான் வந்துட்டேன். இங்க ஒரு மேனேஜர் இருக்கா இல்லையா, அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு செம அதிர்ச்சி. இதுக்கு மேலேயும் உன்னை சும்மா விட முடியாது, உன் அக்காவும் அக்கா பசங்களும் நல்லபடியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைச்சா நான் சொல்ற எல்லாத்தையும் நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறான். வீட்டுக்கு வான்னு. என்ன ஆனாலும் சரி இனிமே நான் வந்து நீங்க இருக்க இடத்துக்கு வரவே மாட்டேன், உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றா. இந்த மேனேஜர் இருக்கா இல்லையா, அவளும் வந்து இவனோட ஆள் தான் போல இருக்கு. வேகமா ஓடி வந்து கையை பிடிச்சிக்கிட்டு எப்ப நீ வந்த, இவகிட்ட ஏன் பேசுற, இவ ஒரு கேடு கட்டவ, இவகிட்ட எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்றா. ஹீரோயினை பத்தி விடு விடு, அவ மேல ரொம்ப கோவம்லாம் படாத, அவ என்னோட மச்சிஞ்சி தான், சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்டுலதான் வளர்ந்தவ, எதனா தெரியாம தப்பு பண்ணிருப்பா, இதுக்கப்புறம் நான் அவளை பாத்துக்கிறேன், அவளை ஒழுங்குபடுத்துறேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கார்டு இருக்கு, அந்த கார்டை பாத்துடுறா. இது வந்துட்டு இருக்கிறதுலே பெரிய பணக்காரன் தான் இந்த கார்டை வச்சிருப்பான், இது எப்படி உனக்கு கிடைச்சது, அப்பனா நீ வந்து ஒரு திருடியா இருப்ப, இல்லைன்னா அவனை பிடிச்சி பணக்காரனுங்களை ஏமாத்திக்கிட்டு இருப்ப அப்படி இப்படின்னு ஹீரோயினை கேவலமா பேசுறா. அந்த கார்டை ஹீரோ தான் ஹீரோயின் கிட்ட கொடுத்து உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா ஹீரோயின் அதை யூஸ் பண்ணாம பேக்லயே வச்சிருக்கா. ஹீரோக்கு ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை பார்க்குறான். மாமங்காரன் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கான்றது இப்போதான் ஹீரோக்கு தெரிய வருது. HR டிபார்ட்மெண்ட்க்கு கால் பண்ணிட்டு ஒருத்தனை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனே பண்ணாமல் ஜாயின் பண்ண வச்சிருவீங்களா என்ன, அப்போனா கண்டிப்பாக உங்களுக்கு யாரோ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, அதுதானே உண்மை, அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான், உடனே அவனை வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு திட்டுறான். ஹீரோயினோட பஞ்சாயத்து இப்பதான் ஹீரோ கிட்ட வருது. ஹீரோ தான் இங்க சிஇஓன்றது ஹீரோயினுக்கு இப்பதான் தெரியுது. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு இவன் இன்னும் எவ்வளோலாம் நம்ம கிட்ட மறைக்கிறான்ற மாதிரி டென்ஷன் ஆகுது. மேனேஜர் என்ன பண்றா அப்படின்னா, இவ ரொம்ப கேடுகட்டவ, இவ ஆஃபீஸ்ல இருந்தா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே அசிங்கம், இவ ஏற்கனவே வந்து ஒருத்தனை காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி நாளே போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க. இப்போ பார்த்தா பிளாக் கார்டு வச்சிருக்கா. இந்த கார்டு எந்த பணக்காரன்னு தெரியல, அவன் கூட இருந்துதான் அந்த கார்டை வாங்கிட்டு வந்திருப்பா அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயினை ரொம்ப தப்பா பேசுறா. அந்த பிளாக் கார்டை நான் தான் அவளுக்கு கொடுத்தேன், ஏன்னா அவ என்னோட பொண்டாட்டியே இவ்வளவு கேவலமா பேசிட்டு இதுக்கப்புறமா என்னோட கம்பெனியில வேலை செய்யலாம் அப்படின்னு நீ கனவு கூட காணாத, மரியாதையா வெளியில போ, உன்னோட கணக்கை மொத்தத்தையும் இன்னைக்கே செட்டில் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். என்னது இவ உங்களோட பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி இவ செம ஷாக் ஆகும் போதே செக்ரட்டரி வந்துட்டு, உனக்கு இதுக்கு மேலேயும் சான்ஸ் இல்லம்மா, நீ ஒன்னும் பேச தேவையில்ல, வாயை முடிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். ஹீரோயின் கோச்சுக்கிறா, ஹீரோ தான் சிஇஓன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாரு தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், எங்க வந்து நான் பெரிய பணக்காரன், அதுவும் ரொம்ப பெரிய பணக்காரன்னு தெரிஞ்சா நீ கல்யாணத்துக்கே ஒத்துக்காம போயிடுவியோன்னு பயத்துல தான் நான் சொல்லாம விட்டுட்டேன், மற்றபடி என் மனசுல வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றான். ஏற்கனவே நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருந்தது, இன்னும் நீங்கள் என்கிட்ட உண்மையாகவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த லைஃபே வேஸ்ட்டுன்னு தோணுது, அதனால சீக்கிரமாக டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா அங்கேருந்து போயிடுறா. அதே நேரத்துக்கு மேனேஜர் என்ன பண்ணுறான்னா, என்னையா வேலையை விட்டு தூக்குனேன், உன் அக்கா வாழ்க்கையை முடிச்சாரனா இல்லையா பாருன்னு சொல்லிட்டு கேமராவெல்லாம் ஆங்கிளாக செட் பண்ணி வச்சுட்டு மாமங்காரங்கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணுறா. லூசியை பார்க்கறதுக்காக ஹீரோ வர சொல்கிறான்.
அவ உடனே எனக்கு முடியல, எதுக்காக நீ வந்து இவ்வளோ தொலைவு என்னை வர வச்ச, எனக்கு கை காலெல்லாம் வலிக்குது, எனக்கு இன்னும் காயெல்லாம் ஆறவே இல்லை அப்படி இப்படின்னு சீனை போடுறா. அப்பவும் ஹீரோ என்ன கேட்குறான் அப்படின்னா, உண்மையாவே வந்து முந்தா நேற்று நைட்டு நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்குறான். ஏன் என்னை இப்படி சந்தேகப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு தலையெல்லாம் சுத்துது அப்படி இப்படின்னு ட்ராமா பண்றா. அப்படி நீ சொல்றது எல்லாமே உண்மையாவே இருந்தாலும் சரி, அது எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு, எதையும் மாற்ற முடியாது. ஆனா அதுக்காக நான் வந்து வருத்தம் மட்டும்தான் பட முடியும். ஆனா நம்ம 2 பேரோட லைஃப் எப்பயோ முடிஞ்சிடுச்சு. நீ கனவு கூட காணாத என் பொண்டாட்டியை விட்டுட்டு நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி உனக்கு எண்ணம் இருந்ததுன்னா அதை இப்பயே மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டா போல. ஃபோன் பண்ணி ஹீரோயின் கிட்ட பேசணும் கூட அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவ தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்குள்ள லூசி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா தம்பிக்காரனை பார்த்து இல்லாத போல அதெல்லாம் சொல்லி பயங்கரமா உசுப்பேத்துறா. அவன் என்ன சொல்றான்னா, நீ கவலையே படாத, ஹீரோயினுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு பாடத்தை நான் சொல்லித்தரேன்னு மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்றான். அதோட அடுத்த சீன்லயே இந்த மேனேஜர் பொம்பளை இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட மாமக்காரனும் அவளும் ரொமான்ஸ் பண்ணதை வீடியோ எடுத்தால, அதை கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட காமிச்சு, இதை பார், நான் நாசமா போறேன் அப்படின்னா நீயும் நாசமா போய் தான் ஆகணும், அதனால உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், ஒன்று 1 கோடி ரூபாய் எனக்கு காசு எடுத்துட்டு வந்து கொடு, இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்து உங்க அக்கா சூசைட் பண்ணி செத்துருவா, இல்லைன்னா ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணிடு, நீயும் சந்தோஷமா இருக்கக்கூடாது, உனக்கு 2 நாள் தான் டைம், யோசித்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு ரொம்ப கெஞ்சுறான். ஆனாலும் ஹீரோயின் கோவமாக தான் இருக்கா. இதை பாரு, சத்தியமாகவே நீ மட்டும்தான் என் லைஃப்பில் எனக்கு பொண்டாட்டி, வேறு யாரையும் நான் நினைக்கிறது கூட கிடையாது. ஆனால் ஒன்று தான் நான் ஆசைப்படுறது, எனக்கும் உனக்குமான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நம்ம 2 பேரும் எல்லா கப்பில் போலவும் சந்தோஷமாக வாழணும், அதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். மற்றபடி நீ வந்து நினைக்கிற எல்லா விஷயமும் தப்பு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணாமலாம் கிடையாதுன்னு சொல்கிறான். ஹீரோயின் இன்னும் கோவமாக தான் இருக்கா. நான் வந்துட்டு எனக்கு கோவம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன், இப்போ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளே போயிடுறா. மறுபடியும் மாமங்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்துடுறான். தேடி வந்துட்டு கதவை துறன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான்னு ஃபோனை எடுத்து, நான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட பேசுகிற மாதிரி ஏமாத்த தான் செய்கிறா. இருந்தாலும் அவன் இப்போ தான் ஜெயிலில் வந்துட்டு வந்தான் இல்லையா, அந்த அனுபவத்தினால கொஞ்சம் பயம் வந்துடுது. சடனாக அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் கடைக்கு போகிறதுக்காக கிளம்பி வெளியில் போகிறா. பார்த்தா ஒருத்தன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டுறான். என்னடி நீ என்ன வேணாலும் பண்ணுவியா, எத்தனை பேர் வாழ்க்கையை வேணாலும் கெடுப்பியா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்கான். நல்ல வேலையை கரெக்டாக ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே ஹீரோயினையும் காப்பாத்திடுறான். பிளான் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அண்ணன் வந்து காப்பாத்திட்டான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா பார்த்தா இது எல்லாமே தம்பியோட பிளான் தான். அதுக்கப்புறம் தான் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் அவ கால்ல என்ன சொன்னாலோ அதை எல்லாத்தையும் இப்பதான் ஹீரோ கிட்ட சொல்றா. நீ எனக்கு கொஞ்சமும் டைமே கொடுக்கல, நான் தான் சொன்னேன்ல நான் இன்வெஸ்டிகேட் பண்றேன் பொறுமையாயிருன்னு, நீ தான் கேட்கல. இது எல்லாத்தையும் என் தம்பியும் அவளும் லூசியும் சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருக்காங்க, நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, நேரில் போய் பேசலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு உடனே தம்பிக்காரன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர வைக்கிறான். ஆனாலும் அவங்களோட மன்னிப்பு உண்மையாக இருக்கா மாதிரி ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகலை. அவள் என்ன சொல்லிடுறானா, உங்ககிட்ட சின்சியாரிட்டியே இல்லை, இந்த மன்னிப்பை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனாலும் இந்த லூசி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா இன்னமும் அந்த ரேப் ஆனது மட்டும் உண்மைதான் அப்படின்ற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கா. என்னக்காக என் மேலே இருக்க பாசத்தில் தான் இவன் இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டான், அவனுக்கு பதில் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் அங்கேருந்து கோவமாக கிளம்பி வந்துடுறா. இன்னமும் அவள் வந்து என்னால் தான் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு பேசுகிறா அப்படின்னும் போது, தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் கொடு, என்னால் அவளை அப்படியே விட்டுட முடியாது, நம்ம வாழ்க்கையை விட்டு எப்படியாவது அவளை விளக்குறேன், ஆனால் எனக்கு நீ கொஞ்சோண்டு டைம் மட்டும் கொடு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இன்னமும் நீ அவளுக்காக தான் பேசுறல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோச்சிக்கிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயினோட அக்கா கிட்ட இருந்து கால் வருது. பார்த்தா அங்கே பயங்கரமாக அடிபட்டு கிடக்குறா. என்ன ஆச்சு அப்படின்னும் போது, இல்லை என் மாமியாரும் புருஷனும் சேர்ந்து என்னை அடின்னு அடிச்சுட்டாங்க, அதனால எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறாங்க. அதுக்குள்ள லூசி வந்து இமீடியட்டா நான் உன்னை பார்க்கணும், உடனே வா அப்படின்னு சொல்லி ஒரு லொகேஷனை அனுப்புறா. அங்க போன அவ வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, நான் எப்பயும் சொல்றது தான் சொல்றேன், ஏன் தெரியுமா,
அவன் உன்னை லவ் பண்ணலை, உன் நல்லதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன், நீ கிளம்பி போயிடு. அவன் என்னதான் இன்னமும் லவ் பண்ணுறான், என்னை வெறுப்பேற்றதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எனக்கு எதுனா ஆச்சு அப்படின்னா அவனால் தாங்கிக்கவே முடியாது, அவன் எவ்வளோ துடிச்சு போயிடுவான் தெரியுமா, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு சீனை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் சிம்பிளாக வந்து என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, சிம்பிளாக இதை எல்லாத்தையும் நீ என் புருஷன்கிட்டயே சொல்லிடு அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் ஹீரோ அங்கே வரான். ஆக்சுவலாக ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவையும் கூப்பிட்டுட்டு தான் வந்திருக்கா. இவ சொன்ன எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டான். நீ கிளம்பு இங்கேருந்து, போய் உங்கள் அக்காவை பார்த்துக்கோ, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினை அனுப்பிடுறான். ஹீரோயின் போனதுக்கு அப்புறமும் இவ கதை தான் விடுறா. அதாவது அன்னைக்கு இவளால் தான் எனக்கு அப்படி நடந்துடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால தான் நான் இப்படியெல்லாம் பேசிட்டேன், மற்றபடி எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை அப்படின்னு கதை விடுறா. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் மொத்தத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன், உன்னை அன்னைக்கு அங்கே யாரை ரேப் பண்ணலை, நீயா தான் வந்து உன்னோட இஷ்டத்தோட ஒருத்தன் கூட ரூமில் தங்கியிருக்க. இதை நான் அவள் எதிர்க்க சொல்லியிருந்தேன்னா உனக்கு மானம் போயிருக்கோம். இப்போவும் நான் உன்னோட மானத்தை தான் காப்பாற்றுறேன், தயவு செஞ்சு எங்களோட வாழ்க்கையை விட்டு விலகி போயிடு. இதுக்கு மேலேயும் நீ வந்துட்டு இதெல்லாம் கண்டினியூ பண்ண அப்படின்னா நான் எல்லாத்தையும் வெளியில் சொல்லி உன்னை அசிங்கப்படுத்த வேண்டி இருக்கும், எனக்கு வேறு வழி இருக்காது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மேலே அவளால் ஒன்றும் பேச முடியல. ஹீரோ வரும்போதே அவங்க அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டாரு போல். அவர் வந்த உடனே நீ கிளம்புப்பா, இதுக்கு மேலே அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் அக்காவை பார்க்கறதுக்கு வரக்குள்ளேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, மாமியார்காரையும் புருஷங்காரனும் வந்து அக்காவை பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிவோர்ஸ் நோட்டீஸில் எதுவுமே எனக்கு வேணான்னு சொல்லி கையெழுத்து போடுன்னு மேனேஜர் கூட நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் சொன்னதுனால இதுக்கு மேலேயும் அக்காவுக்கு பொறுமை இல்லை. அப்படியே ரிங்க தூக்கி கடாசுறாங்க. இப்போதைக்கு எனக்கு ஒரு குழந்தை தான் இருக்கு, அந்த ஒரு குழந்தைய காப்பாத்துற அளவு தெம்பு எனக்கு இருக்கு, நீ எனக்கு இனிமே தேவையில்லை, மரியாதையே இங்க இருந்து போடா அப்படின்னு சொல்லி ரிங்கெல்லாம் தூக்கி கடாசிடுறாங்க. ஹீரோ வரும்போதே ஆளுங்களோட தான் வரான். இவங்க ரெண்டு பேரையும் அலேக்கா தூக்கிட்டு போய் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல விடுங்க, இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் கொடுத்துருங்க, இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். நீ யாருடா இதெல்லாம் பண்றதுக்கு, உனக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னும் போது, நான் இவளோட புருஷன் அப்படின்னு இப்பதான் ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சமாதானம் ஆயிடுறாங்க. இதை பாரு, இதுக்கப்புறம் நீ என்ன சொல்றியோ அப்படியே நம்ம செய்யலாம், நீ எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும் போது, அப்பனா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மீட் பண்ணும்போது அதை ஸ்கிப் பண்ணிடுவோன்னு சொன்னீங்க இல்லையா, டேட்டிங் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறமா நம்ம கப்பல் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு எல்லாமே ஓகே தான், ஆனால் தயவு செஞ்சு என்னை கோச்சிக்கிட்டு நீ என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு கேட்குறான். சத்தியமாக கண்டிப்பாக வந்து நான் இனிமேல் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நான் மொத்தமாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோயினும் சொல்கிறா. ஸோ இதோடைய இந்த ட்ராமா முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.